ஆர்டிஐ தகவல் அடிப்படையில் கோவை மண்டலத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் முதல் உதவி பெட்டிகள் பொருத்தப்பட்டுள்ளது தொடர்பாக முறைகேடு நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆனால் போக்குவரத்து கழகம் ஆர்டிஐயில் மாற்று தகவல் கொடுக்கப்பட்டு விட்டதாக விளக்கம் அளித்துள்ளது. கோவை மண்டலத்தில் சுமார் 1181 பேருந்துகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் பெரும்பாலான பேருந்துகளில் முதலுதவி பெட்டிகளே இல்லை. அது உள்ளூர் பேருந்தாக இருந்தாலும் சரி, வெளியூர் பேருந்தாக இருந்தாலும் சரி, முதல் உதவி பெட்டிகளை பார்ப்பதே அரிதாகிவிட்டது. ஆனால் ஆண்டுதோறும் பேருந்துகளில் பொருத்தப்பட வேண்டிய முதலுதவி பெட்டிகளுக்காக கணிசமான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. மோட்டார் வாகன சட்டத்தின்படி வாகனங்களுக்கு தகுதிச் சான்றிதழ் பெறப்படும்போது மட்டுமே இடம்பெற்றிருக்கும் முதலுதவி பெட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த முதலுதவி பெட்டி இல்லாமல் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அதில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் இல்லாமல் எந்த பேருந்துமே எஃப்சி பண்ணக்கூடாது. 6 மாதத்துக்கு ஒரு ஆர்டபிள்சி பண்ணும்போதும் சரி, அல்லது வருஷத்துக்கு ஒரு எஃப்சி பண்ணும்போது முதலுதவி பெட்டி இல்லாமல் பண்ண மாட்டாங்க. மெயின் முதலுதவி பெட்டி எதுக்குன்னா, இன்கேஸ் வழித்தடத்தில் வண்டி போகும்போது ஒரு விபத்து ஏற்படும் போது காயமடையக்கூடிய பயணிகளுக்கு முதலுதவி தரதுக்காக ஏற்பாடு தான் அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்லேயே இருக்குது. முதலுதவி பெட்டி இல்லாமல் ஒரு பேருந்து வழித்தடத்தில் இயக்கக்கூடாது. இப்படி பேருந்துகளில் உபயோகத்திற்கு வைக்கப்படாமல் இருக்கும் முதல் உதவி பெட்டிகளுக்கு போக்குவரத்து கழகம் செய்துள்ள செலவு தொடர்பாக ஆர்டிஐ மூலம் சமூக ஆர்வலர் டேனியல் பெற்றிருக்கும் தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. போக்குவரத்து கழக கோவை மண்டல துணை மேலாளரிடம் இருந்து அவருக்கு கிடைத்துள்ள தகவலில் கடந்த 2011 முதல் தற்போது வரை 1181 பேருந்துகளுக்கு 4658 முதலுதவி பெட்டிகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இவற்றின் மொத்த செலவு 67.54 லட்சம் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மண்டலத்தில் இயங்கும் பேருந்துகளை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக முதலுதவி பெட்டிகள் வாங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் பெரும்பாலான பேருந்துகளில் முதலுதவி பெட்டிகளே இல்லை என்பதால் இது போக்குவரத்து கழகங்களில் முறைகேடுகளை அம்பலமாக்கியுள்ளது என்கிறார் ஆர்டிஐ ஆர்வலர் டேனியல். 4568 முதலுதவி பெட்டிகள் வாங்கி இருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. ஆனால் கோவை மாவட்ட மண்டலத்தில் மொத்தம் 1181 பேருந்துகள் இயங்கிட்டு இருக்குது. இவங்க வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஆனால் எந்த பஸ்ஸுலேயும் பாதிக்கும் மேற்பட்ட பஸ்களில் முதலுதவி பெட்டிகளே இல்லை. அது இல்லாமல் அந்த முதலுதவி பெட்டிகளில் மருந்து பொருட்கள் வைப்பதற்காக மாதம் பார்த்திங்கன்னா 30,000 40,000 செலவு பண்ணுறாங்க. ஆனால் முதலுதவி பெட்டிகள் இருக்கக்கூடிய பேருந்துகளில் பார்த்தா அந்த மருந்துகளே இல்லை. முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்களின் பேருந்து பயணத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து கழக பொது மேலாளரின் அறிக்கையில் முதலுதவி பெட்டி தொடர்பாக ஆர்டிஐயில் கொடுக்கப்பட்ட தகவல் மாற்றி கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் சுமார் 10,85,000 ரூபாய்க்கு முதலுதவி பொருட்கள் அடங்கிய 4541 பெட்டிகள் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகளில் வாங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேயே மாற்றி தகவல் அளித்து விட்டதாக மறுவிளக்கம் அளித்துள்ளது போக்குவரத்து கழகத்தின் அலட்சிய போக்கையே காட்டுகிறது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஷெர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை.